தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோ திரைப்படத்தோட 4வது பாடலுக்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இதுக்கான ப்ரோமோவும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வந்து இந்த 4வது பாடலை பற்றி ஏற்கனவே படத்தோட ட்ரைலரில் வந்து சில ஹிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றியும் பேச போகிறோம். அதுக்கப்புறமா இந்த 4வது பாடலில் தளபதி கூட டான்ஸ் ஆட போகிறது யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த 4வது பாடலுக்கு அப்புறமா கோ திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகிறது. இதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். நாம் வந்து ஏற்கனவே 2-3 வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். கோ திரைப்படத்தை மொத்தம் வந்து 5 பாடல் வந்து இருக்குது. அதில் வந்து முதல் பாடல் விசில் போடு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன காலங்கள், அதுக்கப்புறமா அந்த ஸ்பார்க் பாடல். அதை தாண்டி வந்து இப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் 31 ரிலீஸ் ஆக போகிற நாலாவது பாடல். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பாடல் வந்துருக்கு. அது வந்து ரேப் சாங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேப் சாங் வந்து படத்தோட தான் பார்ப்போம். நாம் வந்து சிங்கிளாக வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து 4வது பாடல் வந்து ஆகஸ்ட் 31 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து அஃபிஷியலாக இப்போ வந்து ஒரு போஸ்ட் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 31 கோ திரைப்படத்தோட 4வது பாடல் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட் வித் போஸ்டரோட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ரஞ்சிதமே ஞாபகம் வந்து வருகிறது. ஒரு ரஞ்சிதமே சாங் மாதிரி வந்து இருக்க போகிறது. அதையும் தாண்டி இந்த போஸ்டரில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் இந்த போஸ்டர் பார்க்கும்போது இளைய தளபதி மாதிரி இருந்துச்சு. இளைய தளபதி அப்படின்னு கேட்டால் எஸ், இளைய தளபதி தான். அதாவது கோ திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்கள் தி ஏஜிங் லுக் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த தி ஏஜிங் லுக்கோட பாடலாக தான் வந்து இந்த ஒரு பாடல் வந்து இருக்க போகிறது. அதை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அஷ்னா கல்பாத்தி அவர்களோட தங்கச்சி ஐஸ்வர்யா கல்பாத்தி அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து இளைய தளபதி கூட வைப் பண்ண ரெடியா அப்படிங்கிற ஒரு ட்வீட்டும் வந்து போட்டாங்க. அதனால் கன்ஃபார்ம் இது வந்து தி ஏஜிங் பண்ண தளபதி விஜய் அவர்களோட சாங். அதனால் வந்து பயங்கரமான ஒரு வைபாக வந்து இருக்க போகிறது. அதையும் தாண்டி இந்த ஒரு பாடலோட இன்னும் சீக்ரெட்ஸான என்னன்னா, இந்த பாடலுக்கான ஹிண்ட்டை வந்து ஏற்கனவே ட்ரைலரில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரைலரில் வந்து தி ஏஜிங் பண்ண தளபதி அவர்கள் போக்கிரி மாதிரி திருப்பாச்சி மாதிரி வந்து கையை வந்து அசைக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து இருக்கும். அந்த ஸ்டில் தான் வந்து இந்த ஒரு பாடலோட ஸ்டில் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ரிவீல் ஆகிவிட்டது. ஸோ இந்த பாடல் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பார்ட்டி சாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாடலை எதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொமோஷன் சாங்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன கோட்டோட விசில் போடு, அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன பாடல்களை விட இந்த பாடலுக்கு வந்து ஒரு பயங்கரமான வைப் வந்து இருக்கும். இந்த பாடலாக தான் வந்து ஒரு மெயின் பாடலாக வந்து படத்தில் வந்து நீங்கள் கொண்டாடுவீங்க. எப்படி வந்து இதுக்கு முன்பு நிறைய தளபதி அவர்களோட திரைப்படங்களை வந்து கும்பகோணம் ஏரியா, கோடம்பாக்கம் ஏரியா, அதுக்கப்புறமா வந்து ஆள் தோத்த பூபதி அந்த மாதிரி சாங் இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த ஒரு பாடலும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எல்லாமே தாண்டி இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, இந்த பாடலில் தளபதி கூட சேர்ந்து டான்ஸ் ஆட போவது யாருன்னா நம்ம த்ரிஷா அவர்கள் தான். ஸோ இளைய தளபதி விஜய் கூட த்ரிஷா அவர்கள் பயங்கரமான டான்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதுக்காக வந்து த்ரிஷா அவர்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து உடம்பு வந்து இழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பாடலில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. கம்ப்ளீட்டான ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோக்கில் வந்து இந்த ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காங்களா. ஸோ வந்து எப்பயுமே தளபதி திரைப்படம்னா ஃபோக்கில் வந்து ஒரு மியூசிக்கில் வந்து ஒரு சாங் வந்து இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் விசில் போடும் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன பாடல்களும் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த சாங் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இளைய தளபதி கூட த்ரிஷா அவர்கள் காம்பினேஷனில் இந்த ஒரு சாங் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சாங்க்கு ரிலீஸுக்கான ஒரு ப்ரோமோவும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து அஃபிஷியலாக இந்த சாங்குக்கான ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறதாம். அந்த ப்ரோமோவில் வந்து சூப்பரான விஷயங்கள் த்ரிஷா வந்து ரிவீல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ரிவீல் பண்ணாமையும் போக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை த்ரிஷா இந்த திரைப்படத்தில் இருக்காங்க, இந்த சாங்கில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்ஃபார்மாக ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டப்போ த்ரிஷா வந்து டேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது நீங்கள் சர்ப்ரைஸாக பாருங்கள் பாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க போல். அதனால நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ப்ரோமோலையும் வந்து த்ரிஷாவை ரிவீல் பண்ணுவது கொஞ்சம் டவுட்றான். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன, யாரெல்லாம் நாளான்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற கோ திரைப்படத்தோட 4வது பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோ திரைப்படத்தோட 4வது பாடலுக்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இதுக்கான ப்ரோமோவும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வந்து இந்த 4வது பாடலை பற்றி ஏற்கனவே படத்தோட ட்ரைலரில் வந்து சில ஹிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றியும் பேச போகிறோம். அதுக்கப்புறமா இந்த 4வது பாடலில் தளபதி கூட டான்ஸ் ஆட போகிறது யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த 4வது பாடலுக்கு அப்புறமா கோ திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகிறது. இதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப
முக்கியமான ஒரு வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். நாம் அது ஏற்கனவே 2-3 வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். கோட் திரைப்படத்தை மொத்தம் வந்து 5 பாடல் வந்து இருக்குது. அதில் வந்து முதல் பாடல் விசில் போடு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன காலங்கள், அதுக்கப்புறமா அந்த ஸ்பார்க் பாடல். அதை தாண்டி வந்து இப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற நாலாவது பாடல். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பாடல் வந்துருக்கு. அது வந்து ரேப் சாங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேப் சாங் வந்து படத்தோட தான் பார்ப்போம். நாம் வந்து சிங்கிளாக வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து 4வது பாடல் வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து அஃபிஷியலாக இப்போ வந்து ஒரு போஸ்ட் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி கோட் திரைப்படத்தோட 4வது பாடல் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட் வித் போஸ்டரோட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ரஞ்சிதமே ஞாபகம் வந்து வருகிறது. ஒரு ரஞ்சிதமே சாங் மாதிரி வந்து இருக்க போகிறது. அதையும் தாண்டி இந்த போஸ்டரில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் இந்த போஸ்டர் பார்க்கும்போது இளைய தளபதி மாதிரி இருந்துச்சு. இளைய தளபதி அப்படின்னு கேட்டால் எஸ், இளைய தளபதி தான். அதாவது கோத் திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்கள் தி-ஏஜிங் லுக் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த தி-ஏஜிங் லுக்கோட பாடலாக தான் வந்து இந்த ஒரு பாடல் வந்து இருக்க போகிறது. அதை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அஷ்னா கல்பாத்தி அவர்களோட தங்கச்சி ஐஸ்வர்யா கல்பாத்தி அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து இளைய தளபதி கூட வைப் பண்ண ரெடியா அப்படிங்கிற ஒரு ட்வீட்டும் வந்து போட்டாங்க. அதனால் கன்ஃபார்ம் இது வந்து தி-ஏஜிங் பண்ண தளபதி விஜய் அவர்களோட சாங். அதனால் வந்து பயங்கரமான ஒரு வைபாக வந்து இருக்க போகிறது. அதையும் தாண்டி இந்த ஒரு பாடலோட இன்னும் சீக்ரெட்ஸான என்னன்னா, இந்த பாடலுக்கான ஹிண்ட்டை வந்து ஏற்கனவே ட்ரைலர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரைலரில் வந்து தி-ஏஜிங் பண்ண தளபதி அவர்கள் போக்கிரி மாதிரி திருப்பாச்சி மாதிரி வந்து கையை வந்து அசைக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து இருக்கும். அந்த ஸ்டில் தான் வந்து இந்த ஒரு பாடலோட ஸ்டில் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ரிவீல் ஆகிவிட்டது. ஸோ இந்த பாடல் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பார்ட்டி சாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாடலை எதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொமோஷன் சாங்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன கோட்டோட விசில் போடு, அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன பாடல்களை விட இந்த பாடலுக்கு வந்து ஒரு பயங்கரமான வைப் வந்து இருக்கும். இந்த பாடலாக தான் வந்து ஒரு மெயின் பாடலாக வந்து படத்தில் வந்து நீங்கள் கொண்டாடுவீங்க. எப்படி வந்து இதுக்கு முன்பு நிறைய தளபதி அவர்களோட திரைப்படங்களை வந்து கும்பகோணம் ஏரியா, கோடம்பாக்கம் ஏரியா, அதுக்கப்புறமா வந்து ஆழ்தோத்த பூபதி அந்த மாதிரி சாங் இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த ஒரு பாடலும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எல்லாமே தாண்டி இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, இந்த பாடலில் தளபதி கூட சேர்ந்து டான்ஸ் ஆட போவது யாருன்னா நம்ம த்ரிஷா அவர்கள் தான். ஸோ இளைய தளபதி விஜய் கூட த்ரிஷா அவர்கள் பயங்கரமான டான்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதுக்காக வந்து த்ரிஷா அவர்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து உடம்பு வந்து இழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பாடலில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. கம்ப்ளீட்டான ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோக்கில் வந்து இந்த ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காங்களா. ஸோ வந்து எப்பயுமே தளபதி திரைப்படம்னா ஃபோக்கில் வந்து ஒரு மியூசிக்கில் வந்து ஒரு சாங் வந்து இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் விசில் போடும் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன பாடல்களும் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த சாங் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இளைய தளபதி கூட த்ரிஷா அவருக்கு காம்பினேஷனில் இந்த ஒரு சாங் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சாங்க்கு ரிலீஸுக்கான ஒரு ப்ரோமோவும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து அஃபிஷியலாக இந்த சாங்குக்கான ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறதாம். அந்த ப்ரோமோவில் வந்து சூப்பரான விஷயங்கள் த்ரிஷா வந்து ரிவீல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ரிவீல் பண்ணாமையும் போக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை த்ரிஷா இந்த திரைப்படத்தில் இருக்காங்க, இந்த சாங்கில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்ஃபார்மாக ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டப்போ த்ரிஷா வந்து டேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது நீங்கள் சர்ப்ரைஸாக பாருங்கள் பாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க போல். அதனால் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ப்ரோமோலையும் வந்து த்ரிஷாவை ரிவீல் பண்ணுவது கொஞ்சம் டவுட்டான். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன, யாரெல்லாம் நாளான்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற கோத் திரைப்படத்தோட 4வது பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.